And even if it is single, it will be the king of jungle. ப்ராக்டிக்கலாக ஒரு புலி இருக்கக்கூடிய இடத்துல சிங்கத்தை கொண்டு வந்து விட்டோம்னா 1 நாள் 2 நாள் சர்வேவே பண்ணாது. ஒன்று இயற்கையாக அதால் வேட்டையாட முடியாது, இன்னொன்று அந்த கிளைமேட் அதால் தாங்க முடியாது. 3வது ஒரு புலி கூட கான்ஃபரன்டேஷன் ஆகிடுச்சு, கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு, மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அடிபட்டே செத்துடும் ஒரு சிங்கம். இதுதான் உண்மை. சிங்கத்துக்கும் புலிக்குமான ஒரு ஒப்பிடுதல் அப்படி நம்ம வச்சு பார்த்தோம்னா, புலியானது எந்த ஒரு ஆற்றுல எவ்வளோ வேகமாக அடிச்சுட்டு போகிற ஆற்றுல தூக்கி போட்டாலும் கூட அதுக்கு நீந்தி வரக்கூடிய திறமை இருக்குது. புலி நம்பர் 1 ஸ்விம்மர், ஸ்விம்மிங் டேலண்ட் உள்ள ஒரு அனிமல். அதெல்லாம் நம்ம சிங்கத்துக்கிட்ட இருக்கான்னு பார்த்தா வெரி வெரி வீக்கஸ்ட் புவரஸ்ட் ஸ்விம்மர். ஸ்விம்மிங் தெரியாது அந்த அளவுக்கு. மாதிரி மரம் ஏறுற திறமையும் புலிக்கு தான் இருக்குது, சிங்கத்தால் ஏற முடியாது. புலி லெப்பர்ட் அளவுக்கு ஏறலைன்னா கூட ஓரளவுக்கு சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது புலி நல்லாவே மரம் ஏறும். சிங்கத்தாலெல்லாம் சுத்தமாக மரம் ஏறவே முடியாது. அதே மாதிரி நீச்சலில் புலியை அடிச்சிக்கவே முடியாது. புலி நீச்சல் அடித்து தண்ணியில் போய் தண்ணியில் மீனை வேட்டையாடி சாப்பிடும். ஜாகுவார் தண்ணி உள்ளேயே போய் மீனை வேட்டையாடி எடுத்துகிட்டு சாப்பிடக்கூடிய விலங்கு. அந்த மாதிரியான வேட்டையாடக்கூடிய திறமைகள் சிங்கத்திட்ட கிடையாது. அதே மாதிரி ஸ்டெல்த் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் இருக்கிறதே தெரியாமல் ஆரஞ்சு கலரில் இருக்கும் புலி, மஞ்சள் ஆரஞ்சில், அது எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா புல்லோட புல்லாக பதுங்கி மறைஞ்சி திடீர்னு தாக்கக்கூடிய பாயக்கூடிய திறன்லாம் புலிக்கு தான் உண்டு. அந்த அளவுக்கு மறைஞ்சி பதுங்கி பாயக்கூடிய திறமை சிங்கத்துக்கு கிடையாது. நீச்சல் திறமை கிடையாது, மரம் ஏறுற திறமை கிடையாது. அது ஒரு உயரமான இடத்த தாவி ஏறுற திறமையானது அதுக்கு கிடையாது. அதாவது ஒரு வேட்டையை கையில் எடுத்தால் ஓடி போய் அதை எப்படியாவது பிடிச்சு அடிக்கிறது அப்படின்றது குறைவு தான். மோஸ்ட்லி அதோடைய ஹண்ட் ஃபெயில் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ், சான்சஸ் அதிகம். அப்படி தான் நடந்திருக்கு இதுவரையில். And even if it is single, it will be the king of jungle.